ஆரம்ப காலகட்டத்தில் என்னை எல்லாம் ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள். என்னை ஒரு கூடாத சமுதாயத்தில் கூடாதமான ஒதுக்கி வைத்திருந்து அந்த பார்வை அந்த கண்ணோட்டத்தை தான் பார்த்தார்கள். விசேஷமாக குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கள்ளன், ஒரு கூடாதவன், ஒரு சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவன் என்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் என்னை கணித்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். இங்க வந்து இருந்து போய் நான் இப்ப இருக்கும்போது இப்ப எனக்கு எல்லாரும் வாழ்ந்து வரவேற்கிறார்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து கொடுக்கிறார்கள். என்னை எந்த ஒரு சிறிய தேவையா இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு எனது யோசனைக்கேற்ப அவர்கள் நடந்து கொண்டு என்னை வரவேற்க ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் என்னை ஒரு கூடாதவனாக, கள்ளனாக, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனாக ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள். புனர்வாழ்வு நிலையங்களே இல்லாத காலம், மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணத்திலேயே இல்லாத காலத்திலே எங்களுக்கு விமோசன இல்லம் இருந்தது. இன்றைய காலத்தில் இந்த குடி போதைப் பொருள் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குடி நோயாளி, குடி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் குடி போதைக்குத்தான் அடிமையாக இருக்கிறார்களே தவிர சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர் என்று ஒதுக்க தேவையில்லை என்று விமோச்சனம் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் போதை வஸ்து மதுபாவனைக்கு அடிமையானவர்களை தவிர மற்றும்படி அவர்கள் கூடாதவர்கள் அல்ல. அவர்கள் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்றால் அவர்கள் இப்படியான புனர்வாழ்வு மையங்கள் சென்று அங்கிருந்து அவர்கள் மனதார திருந்தி, அதாவது கவனத்துக்கு ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல கணவனாக, நல்ல உறவினராக இருக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மது போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த மது போதை வஸ்து பாவனைக்கு அடிமையானவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதனுடைய விழிப்புணர்வும் அதனுடைய விளம்பரங்களும் சற்று குறைவாகவே இருக்கிறது. 10% தான் இருக்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா மற்றும் எதை எடுத்துக்கொண்டாலும் அதாவது விளம்பரங்கள் அதிகரிக்கிறது. எதற்காக விளம்பரம் அதிகரிக்கிறது? நல்ல விஷயங்களுக்கும் விளம்பரம் அதிகரிக்கிறது, கூடாத காரியத்துக்கு விளம்பரம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அந்த விளம்பரத்திற்கு பின்னால் நாங்கள் எப்படி போவோம் என்ற தீர்மானம் நாங்கள் தான் எடுக்க வேண்டும். அந்த விளம்பரங்களுக்கு பின்னால் போய் நீங்கள் கூடாத பழக்கம், கெட்ட பழக்கத்துக்கு போகிறதா இருந்தாலும் தீர்மானம் நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அதிலிருந்து நாங்கள் மீள்ட்டு நல்ல மனுஷனாக வருகிறார் என்ற தீர்மானம் நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.